டு ஆல், வெல்கம் டு பகிர்வுதளம். இன்னைக்கு வந்து பாரதியார் யூனிவர்சிட்டியில வந்து ஒரு ப்ராஜெக்ட் அசோசியேட்க்கான அட்வர்டைஸ்மென்ட் போட்டிருக்காங்க. அது யார் யாருக்கு, அப்புறம் எப்படி அப்ளை பண்றது, எவ்வளவு சேலரிங்கிறது இந்த வீடியோல பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து applications are invited to for one project associate to work in a project entailed external magnetic field assisted electrochemical water splitting reactor using a flexible electrode. இது வந்து ஒரு MXC அண்டு டங்ஸ்டன் ட்ரைஆக்சைடு நானோ ரோடு ஹெட்ரோஸ்ட்ரக்சர் இதை வச்சு தான் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணணும். முழுக்க முழுக்க வந்து லேபில் தான் ஒர்க் இருக்கும். யார் ஃபண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ்டி அண்ட் எஸ்சிஆர்பி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ரிசர்ச் போர்டு. ஸோ இவர் தான் உங்களோட பிஏ டாக்டர் பொன்பாண்டியன் சார் தான். இவர் கீழே தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இவர் வந்து என்ன டெசிக்னேஷனில் இருக்காருன்னா ப்ரொஃபசர் அண்ட் ஹெட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பாரதியார் யூனிவர்சிட்டி, கோயம்புத்தூர். ஓகே, இவர் ஹெச்ஓடியாக இருக்காரு அந்த டிபார்ட்மெண்ட்டில். ஸோ எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் 60% அபோவ், எம்எஸ்சியில் வந்து நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆர் ஃபிசிக்ஸ் ஆர் மெட்டீரியல்ஸ், இது மூணுல ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். கண்டிப்பாக இது மூணு இருக்கவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்க, மற்ற யாரும் அப்ளை பண்ண வேண்டாம். இன்கேஸ் உங்களுக்கு வேற எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த நானோ சயின்ஸ் டெக்னாலஜியில் அப்படி இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள், ஏன்னா இதில் மென்ஷன் பண்ண கிடையாது ரெலவென்ட் டு அப்படின்னு, ரெலவென்ட் டு எனி எதாவது டிகிரி போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதனால நீங்கள் இந்த 3 டிகிரி இருக்கவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்க. வீடியோ பார்க்குறவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த டிகிரி பிசிக்ஸ் மெட்டீரியல் சயின்ஸ் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா யோசிக்காம இதை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன் அப்படின்னா இதோட ஃபெல்லோஷிப் அமௌண்ட் வந்து ஒரு டீசெண்டான ஒரு அமௌண்ட், 31,000 பிளஸ் ஹெச்ஆர்ங்கிறது கிட்டத்தட்ட 16% ஹெச்ஆர்ஐ கொடுத்துருக்காங்க. ஹெச்ஆர்ங்கிறது ஹவுஸ் ரெண்டல் அலவன்ஸ், கிட்டத்தட்ட இதுவே எனக்கு தெரிஞ்சு ஒரு 37 ரூபா வந்துடும். நெட் எக்ஸாம் முடிச்சவங்களுக்கு இந்த 37 ரூபா, சிஎஸ்ஐஆர் நெட் ஆர் கேட் முடிச்சிருக்கவங்களுக்கு. இது முடிக்காதவங்களுக்கு வந்து 25,000 பிளஸ் 16, அரௌண்ட் இது வந்து ஒரு 28 ரூபாய்க்கு மேலே வந்துடும் இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணீங்கன்னா. ஸோ நல்ல டீசெண்டான பேக்கேஜ் தான். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த டிகிரி முடிச்சிருக்கவங்களுக்கு யூஸ் ஆகும். டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் வந்து குட் நாலேஜ் இன் மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் கண்டென்ட்ஸ் மேட்டர் ஆஃப் பிசிக்ஸ், இது இருக்கவங்களும் டிசைரபிள் தான் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் உங்களுக்கு இது இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து ப்ராஜெக்ட் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் நீங்கள் இது ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் should send the hard copy of the application along with following documents by post or courier. நீங்கள் மெயிலில் அனுப்ப தேவை கிடையாது, போஸ்ட் அண்ட் கொரியரில் மட்டும் அனுப்பினா போட்டிருக்குன்னு சொல்லிடுவாங்க. அப்ளிகேஷன் இன்க்ளூட்ஸ், அப்ளிகேஷன் வந்து இது ஸ்பெசிஃபிக்காக அப்ளிகேஷன் கிடையாது. the detailed curriculum vitae with photograph, உங்களோட சிவி அதாவது உங்களோட ரெஸ்யூம் அதில் வந்து ஃபோட்டோ இருக்கணும். ப்ளஸ் காப்பீஸ் ஆஃப் த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு இல்லை அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி எதுனா, இப்போ கேட் கிளியர் பண்ணியிருக்கீங்க, நெட் கிளியர் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்ஸ் வித் அட்டஸ்டட், உங்களோட அட்டஸ்டட் வேணும் கண்டிப்பாக, செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் 2 டெஸ்டிமோனியல்ஸ், டெஸ்டிமோனியல்ஸ்ங்கிறது எனக்கு தெரிஞ்சு ரெஃபரன்ஸ், யாராவது உங்களை வந்து ரெஃபர் பண்ணணும். சூரிய பிரகாஷ் வந்து இங்கே படித்தாரு, இவர் வந்து இத்தனை வருஷமா எனக்கு தெரியும், இவரோட கெரியர் ஸ்கில்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு, அகடமிக் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கு, ஸோ இவங்களை வந்து உங்கள் ப்ராஜெக்ட் சேர்த்துக்கங்கன்னு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் உங்களுக்கு. அது நீங்கள் வந்து யூஸ்வலாக வந்து உங்களோட டியூட்டர், உங்களோட ஹெச்ஓடி, இல்லைனா வந்து உங்களோட எம்ப்ளாயரு, உங்கள் எம்டி, அவங்க கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். The application should reach us on or before August 9. ஆகஸ்ட் 9ஆம் தேதிக்குள்ள நீங்க அனுப்பணும். அதனால ஒரு ஆகஸ்ட் 5, ஆகஸ்ட் 4ஆம் தேதியை நீங்க வந்து சாட்டர்டே சண்டே எல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு ஒர்க்கிங் டேஸ்ல போற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ்ட் ஆஃப்டர் த டெட்லைன் வில் நாட் பி கன்சிடர். 9ஆம் தேதிக்கு மேலே வரதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. கேண்டிடேட்ஸ் கால்டு ஃபார் இன்டர்வியூ மே அட்டெண்ட் த சேம் அட் தேர் ஓன். அதாவது இதில் என்ன சொல்றாங்கன்னா டிராவல் அலவன்ஸும் டிஎன்எஸ் அலவன்ஸும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. செலக்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி ரெக்வயர்ட் டு ஜாயின் டியூட்டி வித்தின் 15 நாள். 15 நாளைக்குள்ள நீங்க வந்து சேர்ந்துருக்கணும். செலக்ட் ஆகிட்டு இன்டர்வியூல கிளியர் பண்ணிட்டீங்கன்னா. செலக்டட் கேண்டிடேட்ஸ் மே பி ரெஜிஸ்டர் ஃபார் பிஹெச்டி இன் அக்கார்டன்ஸ் வித் எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் ஆஃப் பாரதியார் யூனிவர்சிட்டி. நீங்க செலக்ட் ஆகிட்டீங்கன்னா கண்டிப்பாக பிஹெச்டி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு போட்டுருக்காங்க. நீங்க என்னால முடியாது, நான் ப்ராஜெக்ட் மட்டும் தான் பண்ணுவேன் 3 வருஷம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, கன்சிடர் கூட பண்ண மாட்டாங்க. அப்ளிகேஷன் should be sent to this address. ஓகே, நீங்க வந்து கொரியர் கவர்ல வந்து லெஃப்ட் சைட் பாட்டம்ல வந்து உங்களோட அட்ரஸையும், ரைட் சைட் பாட்டம்ல வந்து டூ அட்ரஸ் போட்டு இதையும் போட்டு உங்களோட ஃபோன் நம்பரை போட்டுருங்க. இன்கேஸ் ரிட்டர்ன் ஆச்சுன்னா உங்களுக்கு வரக்கு அனுப்பிட்டீங்கன்னா போயிடும் பை போஸ்ட், ஏதோ ஒரு போஸ்ட்ல அனுப்பி விட்ருங்க. இதில் வந்து இந்த ஆல்சோ ஃபில் திஸ் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருவாங்க. இது உடனே நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயே கடைசியில் நான் சொல்கிறேன் எப்படி ஃபில் பண்ணணும்னு. இன்னைக்கு தான் போட்டிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் ஷேர் பண்ண முடியுமோ. நம்ம இன்னைக்கு வீடியோ ரெடி பண்ணிட்டோம், ஆனால் இது நிறைய பேருக்கு போய் சேரணும். முக்கியமாக அந்த ஃபிசிக்ஸ், நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி படிச்சிருக்க தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுக்கு போகணும். அதுக்காக தான் இந்த வீடியோவே முக்கியமாக ரெடி பண்ணுறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் ஷேர் பண்ணுறீங்களோ ஷேர் பண்ணுங்கள். கீழே வந்து லேண்ட்லைன் நம்பர், மொபைல் நம்பர், ஃபேக்ஸ், இமெயில், இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அவரை ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன குவாரிஸ் இருக்குது அப்படின்றதுனா டேரெக்டாக நீங்கள் பார்த்து கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். இப்போ வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறங்கிறத காட்டுறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்து இமெயில் ஐடி கேட்கும், அதில் உங்கள் இமெயில் ஐடி போட்டுருங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு, அப்புறம் யுவர் நேமு, அப்புறம் ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல், ஏஜ் வந்து உங்களோட ஏஜ் போட்டுக்கோங்க, மொபைல் நம்பர் கரண்ட் ஒர்க்கிங் நம்பரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா
எம்எஸ்சி டிகிரின்னு இந்த 3ல ஏதாவது ஒன்று தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இந்த 3 இருக்கவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்க. பிசிக்ஸ்னா பிசிக்ஸ் ஓகே. இன்ஸ்டியூட் வேர் போஸ்ட் கிராஜுவேட் இஸ் பர்சியூட். நீங்க வந்து எங்க உங்களோட மாஸ்டர் டிகிரி முதுகலை பட்டத்தை வந்து எங்க முடிச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அந்த இன்ஸ்டியூட், அதாவது காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டி எதுவோ அதை அப்படியே ஃபுல்லா எழுதுங்க. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர் அப்படின்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர், பிஹெச்டி டெக்னாலஜி பிஹெச்டி, இந்த மாதிரி என்னதோ அதை ஃபுல்லா எழுதுங்க. டோட்டல் சிஜிபிஏ ஆர் பர்சன்டேஜ் இன் போஸ்ட் கிராஜுவேட் இது மேண்டேட்டரி கிடையாது. இருந்தாலும் நீங்க வந்து உங்களோட குமுலேட்டிவ் கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ் இல்லைன்னா பர்சன்டேஜ் எவ்வளோ நீங்க ஒரு கால்குலேஷன் இருக்கு, அந்த கால்குலேஷன்லாம் போட்டு தெளிவாக எழுதிருங்க. கால்குலேஷன் பத்தி உங்களுக்கு வீடியோ வேணா எனக்கு கமெண்ட்ல போடுங்க. அந்த கால்குலேஷன் எப்படி சிஜிபி அண்ட் பர்சன்டேஜ் பத்தி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுங்கிறத நீங்க கமெண்ட்ல போட்டீங்கன்னா நான் வீடியோ ரெடி பண்ணி உங்களுக்கு போட்டுறேன். ஹேவ் யூ கிளியர்டு நெட் ஆர் கேட்? நீங்க இந்த 2-3 எக்ஸாம் ஏதாவது கிளியர் பண்ணிருக்கீங்கன்னா எஸ் கொடுத்துருங்க, இல்லை அப்படின்னா நெல் கொடுத்துருங்க. ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி இன் போஸ்ட் கிராஜுவேட் ப்ராஜெக்ட். போஸ்ட் கிராஜுவேட்ல எப்படி இருந்தாலும் எல்லாருமே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருப்போம், சின்ன ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டோட ஸ்டடி கேட்டிருக்காங்க. என்ன ப்ராஜெக்ட்ல பண்ணிருக்கீங்க, டைட்டில் இருக்கும், டைட்டிலே வந்து கண்டுபிடிச்சல என்ன ஃபீல்ட்ல நீங்க ஸ்டடி பண்ணிருக்கீங்க, ஸோ அது கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் ரிசர்ச் ஆர்டிகல் பப்ளிஷ்டு. நீங்க ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் எதனா பப்ளிஷ் பண்ணிருக்கீங்க ஜேர்னல்ல அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணிருங்க. நம்பர் மட்டும் போட்ட போதும். இஃப் நாட் பப்ளிஷ்டு டைப் நெல். நீங்க எதுவுமே பப்ளிஷ் பண்ணல நெல்லுன்னு போட்டுருங்க. இன்டர்ன்ஷிப் டீடைல்ஸ், எதனா இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதோட டீடைல்ஸ் போட்டுருங்க, இல்லை அப்படின்னா நெல்லுன்னு போட்டுருங்க. எனி டூ ரெஃபரன்ஸ் வித் த டீடைல்ஸ். இங்க தான் வந்து அந்த டெஸ்டிமோனியல்ஸோட டீடைல்ஸ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். மேபி நான் தப்பா சொல்லியிருந்தேன்னா அந்த டெஸ்டிமோனியல்ஸ் என்னன்னு பார்த்து உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இதுல வந்து 2 ரெஃபரன்ஸ்ங்கிறத நான் சொன்ன மாதிரி தான். 2 ரெஃபரன்ஸ் நீங்க கண்டிப்பா வாங்கணும். உங்க ஹெச்ஓடி, உங்க டியூட்டர், வாட் எவர் இட் இஸ், உங்களை வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. இவங்க வந்து எனக்கு ரொம்ப நாளா தெரியும், உங்களோட அகாடமிக் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கு, அந்த மாதிரி உங்களை ரெஃபர் பண்ணணும். ஒரு லெட்டர்ல பை லெட்டர்ல அவங்களோட ஹெட்டர் இருக்கணும். கீழே வந்து அந்த எல்லாமே போட்டிருக்கணும். உங்க நேமை மென்ஷன் பண்ணி இத்தனை வருஷமா எனக்கு தெரியும், ஸோ உங்க ப்ராஜெக்ட் வந்து ஒரு சூட்டபிளா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ரெஃபரன்ஸ் லெட்டர் கொடுக்கணும். கொடுத்து நீங்க சப்மிட் பண்ணணும். நீங்க எதுவுமே இந்த ரெஃபரன்ஸ் இல்லாம நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க உங்களை யோசிக்காம. அதனாலதான் சொல்றேன். ஓகே, தேங்க்யூ. முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த 3 டிபார்ட்மெண்ட்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் போய் சேருங்க. நீங்க வீடியோ பார்க்குறப்போ கண்டிப்பா வந்து இதுல தம்ப்நெயில்ல வந்து நான் வந்து இந்த டிகிரியை போட்டுறேன். பிசிக்ஸ், நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, மெட்டீரியல் சயின்ஸ் இதை நான் போட்டுறேன் இன்னைக்கு எம்எஸ்சி டிகிரி. ஸோ நீங்க பார்த்த உடனே வந்து நீங்க பார்க்கலனாலும் பரவாயில்ல, யாராவது பிசிக்ஸ் படிச்ச ஸ்டூடெண்ட், நானோ சயின்ஸ் படிச்ச ஸ்டூடெண்ட், மெட்டீரியல் சயின்ஸ் படிச்ச ஸ்டூடெண்ட் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆவாங்க நீங்க பார்த்த உடனே. ஸோ அப்ப என்ன பண்றீங்க, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அட்லீஸ்ட் அந்த லிங்கை நீங்க பார்க்கலனாலும் பரவாயில்ல ஷேர் பண்ணிருங்க. ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு இது யூஸ் ஆகும். கண்டிப்பா யூஸ் ஆகும். ஸோ மறக்காம அதை மட்டும் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.